தனுசு ராசியில் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திடீர் திருமணம் நடக்கிற விஷயங்களை பண்ணுவார். வேலை இல்லாமல் இவ்வளோ நாள் சிரமப்பட்டவங்களுக்கு நல்லபடியாக வேலையை கொடுப்பாரு. கொஞ்சம் சில நேரத்தில் பெருங்கடனை ஆக்கி விட்டு போயிடும். அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது கடன் வாங்கினீங்கன்னா டபுள் மடங்காக கடனை பெருக்கிக்கிட்டு இருப்பார். 6ஆம் வீட்டை பார்ப்பார். அதாவது மேச ராசி லக்னமாக விழுந்தவங்களுக்கு, தனுசு ராசிக்காரங்க மேச லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். அது குரு 2ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டை பார்த்தாருன்னா சில நேரத்தில் கடன் நிறைய ஆக்கி விட்டுருவார். சில பேருக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது தொந்தரவு தரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். பிள்ளைகளின் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. மற்றபடி இந்த 2024 6ஆவது மாதத்துக்கு பிறகு வர குரு பயிற்சி திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குற விஷயங்களில் நல்லா இருக்கிறாரு. அப்பாவுடைய வருமானங்கள் கொஞ்சம் நிறைய செலவாகிற விஷயங்கள் இருக்கும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. தனுசு ராசிக்காரங்க ரிஷப லக்னத்தில் இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்க போகுதுங்க. முக்கியமாகவே வேலையில் அதாவது கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் ஆசைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். இவ்வளோ நாள் குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான விஷயங்களை ரொம்ப நல்லபடியாக நடத்துவார். படிப்பு பிள்ளைகளோட படிப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருக்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப சரியாயிடும். குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாதவங்கலாம் குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க. கோர்ட்டு கேஸு இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். இது 6க்கு 8ஆம் அதிபதி 6லேயே மறைவார் போய். அது மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. லக்னத்துக்குள்ளே வராரு, குரு தானே வராரு. குரு வர்றப்ப நன்மைகளை தருவார், நல்ல பழக்க வழக்கங்களை தருவார், தீயவர்களிடமிருந்து ஒதுங்க வைப்பார், நல்லா சம்பாதிக்க வைப்பார். நல்ல ஒரு பொற்காலமாகவே இது உங்களுக்கு அமையுங்க. தனுசு ராசியில் மிதுன லக்னத்தில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்களை தரப்போகுது. நல்ல படிப்பு வரும். படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல படிப்பு வரும். சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல வருமானங்கள் வரும். நல்ல உழைப்பை போடுற அளவுக்கு நல்ல தகுதியானவராக இருப்பாங்க. உடல்நிலை அப்போக்கப்போ சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் சரியாயிக்கும். கணவன் மனைவி உறவுகள்கிட்ட இடத்துல ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் கவனமாக செலுத்துங்க. இல்லைன்னா சின்ன சின்ன சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், அல்லதையும் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் அதுக்காக இந்த விஷயங்களை சொல்கிறேன். கணவன் மனைவி உறவுகள் இடையில் வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசணும். சரியான ஆங்கிளில் இருக்கணும். இல்லைனாக்கா அதாவது சின்ன சின்ன குடைச்சல்கள்லாம் கொடுத்துருவார். கௌரவம் போகிற அளவுக்கெல்லாம் சில விஷயங்களை பண்ணுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பணம் செலவு பண்ணுற விஷயங்களை சில நேரத்தில் கடன் வாங்க வச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவமானங்களை சந்திக்காத அளவுக்கு நடந்துக்கங்க. மற்றபடி உறவுகள் மூலியமாக உள்ள விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க. பூர்வீக விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். இது ஒரு பொற்காலமே உங்களுக்கு நல்லா அமைய போகுதுங்க. செலவுக்கு நிறையா காசு கிடைக்குங்க உங்களுக்கு. தனுசு ராசி கடக லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடத்தும். குழந்தை கொஞ்சம் நிறையா தள்ளி போய்கிட்டே இருக்குது. என்ன 2-3 மாதமாக போய்கிட்டே இருக்குது, வருஷங்கள் ஆகிட்டுருக்கு அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சரியான படிப்பு இல்லை, என்ன இப்படி டல்லாக போயிட்டுருக்கான் படிப்புலாம் நினைக்கிற குழந்தைங்க எல்லாமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிக்கிற வயசில் இருக்கிற குழந்தைங்களும் நல்லா படிப்பு கொடுத்துரும். என்டர்டைன்மெண்ட்டு இந்த விஷயங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக வச்சுருக்குது. நிறையா கல்யாண காட்சிகள்லாம் கலந்துக்கிற விஷயங்களை வச்சுருக்கு. சொந்த பந்தங்கள் இடையில நிறையா நல்ல விஷயங்கள்லாம் போய் கலந்துக்குவீங்க. அவங்கள்ட்ட உறவுகள்லாம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லணும்ல. சொந்த பந்தங்களிடையே சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் எப்படி குணம்னா அடுத்தவங்க நல்லா இருந்தாலே போதும், நம்ம எப்படி இருந்தாருன்னா அடுத்தவங்க நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிற குணம் உள்ளவங்க. அதனால் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தே நீங்கள் சந்தோஷப்படுற ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக இது அமையுங்க. தனுசு ராசியில் சிம்ம லக்னத்தில் இருப்பாங்கள்ல, இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருமானம் நல்லா வரப்போகுது. 2024 6ஆவது மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு வருமானம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம், கணவன் மனைவி உறவுகள் கிடையாது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் இயக்கிக்கிட்டே இருப்பார். வருமானம் பத்தாதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு வருமானம் தருதோ அந்த அளவுக்கு செலவையும் 12ஆவது மாதத்துக்கு பிறகு கொடுப்பாரு. அதனால் காசை கொஞ்சம் சேர்த்து வைங்க. வேலைக்கு போகிறவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டாம். ஸ்பீச்சை குறைக்கிறது நல்லது. மற்றபடி அம்மாவுடைய உடல்நிலை ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லபடியாக தேறிடும், நல்லா ஆயிடுவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஹாஸ்பிட்டல் அதுன்னு போயிட்டுருக்கோம், அவள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க, சிரமத்தில் இருக்காங்க. அதெல்லாம் சரியாக போகுது அம்மாவுக்கு. பிள்ளைகள் படிப்பு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பசங்களாக இருக்கிறீங்க, அவங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா படிப்பு வரும். நண்பர்கள் விஷயங்களில் கவனமாக இருங்க. அவங்கள்ட்டலாம் அதிகமாக என்னென்னு வச்சுக்கிட்டு படிப்பு உண்டு வேலை உண்டுன்னு கரெக்டாக இருங்க. இது உங்களுக்கு 2024 6ஆவது மாதத்துக்கு பிறகு பெரிய பொற்காலமாகவே உங்களுக்கு அமையுங்க. தனுசு ராசி கன்னி லக்னக்காரர்கள் மெயினான ஒரு விஷயம், பிள்ளைகளுக்கு செலவு நிறையா பண்ணுவீங்க.
அது அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. திருமண விஷயத்துக்கு செலவு பண்ணுறது சில பேர் பண்ணுவீங்க, படிப்புக்கு செலவு பண்ணுறது சில பேர் பண்ணுவீங்க. இந்த சில பேருக்கு ஒரு செவ்வாயினுடைய திசையோ செவ்வாயினுடைய புக்தியோ இது மாதிரி வீட்டில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருந்தாலும் கூட புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாதுங்கிற சூழ்நிலையில் இந்த என்ன பண்ணோம்னா சில பேர் ஹாஸ்பிட்டல் செலவை பண்ண வச்சிரும், அசுப செலவை பண்ண வச்சிரும். ஆனால் குரு தான் பார்க்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவர் பாதகாதிபதி. உங்களுக்கு புதுசாக ஒரு ஃபைனான்ஸு இந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை இறங்கிட வேண்டாம். புது தொழிலில் போகிறவங்க ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா விரயங்களை நிறையா பண்ணுறேங்கிற மாதிரி இருக்குது. தனுசு ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே எல்லா ராசிலையும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கும் வித்தியாசமாக நடத்துவார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது ஒரு பொற்காலம் தான். 3ஆம் இடம்லாம் நல்லா இருக்குது, அண்டை எல்லாருக்கும் நல்லா இருக்குது. பொற்காலம் தான். உங்களுக்கு கவனமாக வருங்க. தனுசு ராசியில் துலாம் லக்னக்காரங்க இருப்பாங்க. அவங்க தொழில் தொடங்கணும்னு சில பேர் ஐடியாவில் இருப்பாங்க. அந்த தொழிலெலாம் தொடங்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையும் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் ஒரு குரு பார்ப்பார். அதுவும் 8ஆம் வீட்டில் நின்று பார்ப்பார். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் வந்தாலே கஷ்டம்னு தான் அர்த்தம். ஆனால் தனுசு ராசிக்கு எல்லாமே பொதுவாக நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிற சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறத ஒரு வருஷம் கழித்து அதை அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். பண விஷயங்களில் 1க்கு 2 தடவை கவனமாக நீங்கள் செயல்படுறது நல்லது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தவங்க இதையும் நல்ல விரிவான விஷயமாக பேச போகிறோம். இப்போதைக்கு 1 நிமிஷம் வீடியோவில் சிம்பிளாக போடுறதா இருக்கிறோம். அதாவது விரயங்களை தடுக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறதா இருக்கிறோம். அதை நீங்கள் கேட்டுக்கலாம் பின்னாடி. குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கவனப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். சரி, மீண்டும் அந்த ஒரு முழுமையான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தனுசு ராசிக்காரங்க விருச்சக லக்னத்தில் இருப்பாங்க. ராசி பார்த்திங்கன்னா கரடு முரடாக ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் இயக்கிற ராசியாக போயிடுது. அது போய் லக்னமாக விழுந்து இந்த ராசி பகவான் குரு ரொம்ப தெய்வீகத்தன்மை கொண்டவங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் பிறப்பெடுக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ 6ஆம் இடத்துல லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலையும் ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் அந்த குரு இருந்து ஏதாவது பெரிய தொழில்களை இது மாதிரி ஏதாவது வீட்டுக்கு நிறையா நல்லது செய்ய போகிறோம்னு நினச்சி நல்ல பெரிய தொழில்கள்லாம் இறங்கி ரொம்ப சிரமப்படுற சுச்சுவேஷனை கொண்டு வந்துடும். சம்மந்தமே இல்லாமல் நிறையா நண்பர்கள் அவங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சேர்த்து தொழில் பண்ண வச்சுருக்கோம். ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 6ஆவது மாதத்துக்கு பிறகு ராசிக்கு 6ல் மறைந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து அவங்க சந்திக்கிறவங்க எல்லாமே பணக்காரங்க, நல்ல காசு இருக்கும், சந்திக்கிறாள்லாம் நல்லா இருப்பாங்க. இவர் நல்ல திருப்திகரமாக மாறுற சுச்சுவேஷனை நடத்த ஆரம்பிச்சிடும். கணவனோ மனைவியோ இந்த ராசிக்காரங்க நிம்மதி நிலையை அடைய போகிற ஒரு பொற்காலமாக மாறப்போகுது. இனிமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முழுமையான வீடியோ போடுறோம். தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் அமைய போது நல்லபடியாக தொழில் பண்ண போகிறீங்க. இந்த வட்டி தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நகைக்கடைக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வருமானம் நல்லா உயரப்போகுதுங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடத்துவார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பமே ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைக்கு மாறப்போகிற விஷயத்த குரு பகவான் இப்போ 2024 6ஆவது மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக நடத்துவார். சூப்பராக இருக்கும். இதில் என்னென்னா சில பேருக்கு தசாபுக்திகள் சுக்கரபுக்தி இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு வைங்களேன். இந்த 8, 9, 10 இந்த மாதங்கள் இந்த வருஷத்துலேயே 8, 9, 10 இதில் ஏதோ ஒரு ஸ்டெப்பு பண்ண போகிறீங்க. அது பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். அது மட்டும் கவனப்படுத்துகிறேன். எந்த விஷயமா இருந்தாலும் இந்த 3 மாதத்துக்குள்ளே யோசித்து பண்ணுங்கள். இதை வருஷம் ஃபுல்லாக முன்னேறவே விடாத அளவுக்கு லாக் பண்ணி வைக்க போது இதில் கவனப்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களும் பேசுகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறையா விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க நினச்சதெல்லாம் நடக்க போதுங்க. உங்களுக்கு நினச்ச மாதிரி அனைத்து விஷயங்களையும் பண்ணுவீங்க. 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்த்து நல்ல ஒரு சந்தோஷமாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கிற விஷயங்கள் அனைத்தையுமே செய்வார். வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலைக்கு போகிறது எல்லா விஷயங்களும் அற்புதமாக இருக்க போகுது. இவ்வளோ நாளாக எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. வீட்டை விட்டு தனியாக பிரிஞ்சு போயிருப்பீங்க. பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள். உங்களுக்கு அதாவது இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாத அனைத்து விஷயங்களையும் பண்ணி நம்மளுடைய பெரியவங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்துருப்பீங்க. பெரியவங்களாக இருக்கிறவங்க நான் சொல்கிறத நீ கேள்றான்னு சொல்லிட்டு கீழே உள்ளவங்களும் ரொம்ப மன கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இனிமேல் நல்ல ஒரு பொற்காலமாக இது அமைய போகுது. இருந்தாலும் தெளிவான முடிவை தெளிவாக எடுங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறையா கொடுத்துரும். தவறான முடிவுகளை எடுத்திங்கன்னா அதையும் செஞ்சு கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனப்படுத்துகிறேன். நல்ல விஷயங்களை மட்டும் முடிவெடுத்து நல்லா பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் நீங்கள் அப்போக்கப்போ முழு வீடியோவாகவே கேட்டுக்கலாம். தனுசு ராசி கும்ப லக்னத்தில் நிறையா பேர் இருப்பீங்க. இப்போ கும்ப லக்னத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்னா வெளிநாடு போகணுன்னு நிறையா பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பார்.
நல்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுறதுக்கான செலவுகளெல்லாம் கொஞ்சம் பண்ண வைப்பார். வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்வார். தொழில் நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவி உறவுகளிடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும். முக்கியமாக நண்பர்கள் உங்களுக்கு வேண்டாம். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு நண்பர்கள்லாம் வேண்டாம். என்னன்னு இருங்க. எதுக்காக சொல்கிறோம்னா, நிறைய விரய செலவுகளையும் வச்சுருக்குது. அதே சமயத்தில் 8ஆம் வீட்டையும் பார்ப்பார். 8ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால அந்த வீட்டை வலுப்படுத்துவார். அதனால் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலையும் ஏற்படுத்துவார். நம்மளுடைய தெளிவான முழு வீடியோ போடுறதுக்காக இருக்கிறோம், பதிவு பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தெளிவாக எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். தனுசு ராசி மீன லக்னக்காரங்க. மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னு வைங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு 6ல் மறைவார், லக்னத்துக்கு 3ல் மறைவார். இந்த மாதிரி மறைந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணிடுவார், நல்ல சந்தோஷங்களை கொடுப்பார். அதே சமயத்தில் தனக்கு கெட்ட பேரையும் வாங்கி கொடுப்பார். கவனமாக இருங்க. பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க. வேலையை சரிவர செய்யுங்க. எப்போதும் பண்ணுற வேலையை பண்ணுங்கள். புதுசாக ஒரு விஷயங்களை பண்ணிடாதீங்க. ஏன்னா 6ஆம் வீட்டை சனி பார்த்துக்கிட்டு இருக்கு. 12வது மாதத்துக்கு பிறகு 7ஆம் வீட்டை பார்க்கும். அப்படிங்கிறப்ப மனைவி ரீதியாகவும் சந்திக்கிறவங்க ரீதியாகவும் சில குழப்பங்களை கொடுப்பார். பார்ட்னர்ஷிப்பில் சில குழப்பங்களை கொடுப்பார். கவனமாக ரன் பண்ண வேண்டிய காலகட்டம். இருந்தாலும் நம்ம பெரிய பதிவாக போடும் போது நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ நீங்கள் கவனமாக இருங்க. இது ஒரு பொற்காலமாக தான் இருக்கும்.